சுந்தர் சியோட திடீர் விலகலால கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் தலைவர் 173 படத்தை யார் இயக்கப் போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலேயே வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசனோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகும் தலைவர் 173 படத்தில் எதிர்பாராத பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. முன்னதாக இந்த படத்தை இயக்குவதாக இருந்த சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலகியிருக்காரு. இந்த அறிவிப்பு தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பிரம்மாண்ட படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்பதை அறிய அனைவரும் ஆவலோட காத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அது பற்றிய அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கு. சுந்தர் சியின் திடீர் விலகலால் இந்த படத்தின் இயக்குனரிடம் காலியானது. ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் தற்போது திரையுலகில் பெரும் விவாத பொருளாகியிருக்கு. புதிய இயக்குனர் நியமிக்கப்படும் வரை படத்தின் எதிர்காலம் நிச்சயமற்றது என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தலைவர் 173 படத்தை இயக்க தனுஷோட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த செய்தி அனைவரிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினிகாந்த் மற்றும் தனுஷின் இந்த புதிய கூட்டணி தமிழ் சினிமாவிற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என சிலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் இந்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தலை. தயாரிப்பு நிறுவனமோ அல்லது சம்பந்தப்பட்ட நடிகர்களோ இது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடலை. எனவே தலைவர் 173 படத்தின் இயக்குனர் மாற்றம் மற்றும் எதிர்காலம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக திரையுலகம் காத்து கொண்டிருக்கு. இதற்கிடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் கண்டிப்பாக என்னோட படத்தை எடுக்கக்கூடாது. தனுஷுக்காக நான் ஏற்கனவே 2 முறை ப்ரொடியூஷன் பண்ணுற வாய்ப்பு கொடுத்தேன். ஆனாலும் அவர் கதை தேர்வில் சரியாக ஈடுபடலை. மேலும் காலா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இதுபோல் ஏற்கனவே உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனாலும் நீ சரியாக பயன்படுத்திக்கல. மீண்டும் உனக்கு வாய்ப்பு தர முடியாது என ரஜினிகாந்த் சொன்னதாக ஒரு செய்திகள் பரவலாக போய்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் தனுஷ் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் தேரா இஷ்குமே என்ற காதல் திரைப்படத்தின் வெளியீட்டுக்காக தயாராகிட்டு வராரு. இந்த படம் நவம்பர் 28 அன்று இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியாக இருக்கு. இது தவிர வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம், விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஒரு படம், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படம் என செம பிஸியாக இருக்கும் தனுஷ் தலைவர் 173 பட வாய்ப்பை தட்டி தூக்குவாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் ரஜினி இதற்கு ஓகே சொல்வாரா? கமல்ஹாசன் என்னதான் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணாலும் மருமகனே மாமனாரை எடுப்பாரா? அதை பொறுத்திருந்தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் ரஜினி வச்சு படம் எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.